Hi students, welcome to Krammer, English Grammar தமிழில். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் subject verb agreement. அது என்ன subject verb agreement? subject அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு சென்டென்ஸில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க தான் subject. verb அப்படின்னா அந்த சென்டென்ஸில் எந்த ஆக்ஷன் நடக்குதோ அதுதான் verb இல்லையா? இந்த சப்ஜெக்டும் வேர்பும் ஒரே அதாவது அக்ரிமெண்ட் வந்து ரெண்டுத்துக்கும் ஒன்றா இருக்கணும். சப்போஸ் இந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலரில் இருக்குது, ஒருமையில் இருக்குது அப்படின்னா இந்த வேர்ப் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வேர்ப் ஃபார்மை நம்ம இங்கே போடணும். அந்த சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலில் இருக்குது, ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்கா இந்த வேர்ப் வந்து வேர்ப் ஃபார்ம் வந்து ப்ளூரல் வேர்ப் ஃபார்ம் அதில் இருக்கணும். அதுதான் வந்து இந்த சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் நம்ம இங்கிலீஷில் பேசும்பொழுது சரி, இங்கிலீஷ் கிராமரில் நம்ம வந்து தெளிவாக இருக்கணும் அப்படின்னாலும் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் நாலேஜ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிளாஸில் நம்ம ஒரு சிலதை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் நவுன் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்மளால் எண்ணக்கூடிய பொருட்களையெல்லாம் நம்ம வந்து கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். கவுண்டபிள் நவுன் கேன் டேக் சிங்குலர் ஆர் ப்ளூரல் ஃபார்ம். இந்த கவுண்டபிள் நவுன் வந்து சிங்குலர் ஃபார்ம்லேயும் இருக்கும், ப்ளூரல் ஃபார்ம்லேயும் இருக்கும். பாருங்கள், அவர் டீச்சர் இஸ் சிங்கிங் அட் த காம்படிஷன் டுடே. இதில் அவர் டீச்சர் அப்படின்றது தான் சப்ஜெக்ட் இல்லையா? அவர் டீச்சர் இஸ் சிங்கிங் அட் த காம்படிஷன் டுடே அப்படின்னா இன்றைக்கி நடக்க போகிற காம்படிஷனில் நம்ம டீச்சர் வந்து பாட போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ அவர் டீச்சர் அப்படின்ற சப்ஜெக்ட்டு இங்கே வரக்கூடிய வேர்ப் வந்து இஸ் இல்லையா? இது சிங்குலராக இருக்குது, அதனால் இந்த இஸ்ஸும் வந்து சிங்குலரை குறிக்கக்கூடிய ஹெல்பிங் வேர்ப் தான். அப்போ சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா வேர்ப் வந்து சிங்குலரில் வரணும். அடுத்தது பாருங்கள், ஆர் டீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆர் டீச்சர்ஸ் ஆர் சிங்கிங் அட் த காம்படிஷன் டுடே அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுடைய ஆசிரியர்கள் இன்றைக்கி நடக்க போகிற காம்படிஷனில் பாடுகிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஆர் டீச்சர்ஸ் அப்படின்றது ப்ளூரல் ஃபார்ம். ப்ளூரல் ஃபார்ம் வந்துச்சுன்னா அந்த வேர்பும் வந்து ப்ளூரலில் தான் வரணும் இல்லையா? அப்போ ஆர் டீச்சர்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல், வேர்ப் ஃபார்மும் ப்ளூரலில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நவுன் சிங்குலரில் இருந்துச்சுன்னா அது கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப் வந்து சிங்குலர் ஃபார்மில் வரணும். நவுன் ப்ளூரலில் இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப் ஃபார்மும் ப்ளூரலில் இருக்கணும். அடுத்தது பாருங்கள், அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னா என்னது? எண்ண முடியாத நவுனெல்லாம் நம்ம வந்து அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். எண்ண முடியாத பொருட்கள், எண்ண முடியாத பெயர்கள் இல்லையா? அது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்? அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், அன்கவுண்டபிள் நவுன்ஸ் ஆர் கன்சிடர்டு சிங்குலர் அண்ட் டேக் ஒன்லி சிங்குலர். அதாவது இந்த அன்கவுண்டபிள் நவுன் வந்து சிங்குலராக தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதனால் அது கூட வரக்கூடிய வேர்பும் எதில் தான் வரணும்? சிங்குலரில் தான் வரணும். பாருங்கள், அதுக்கு எக்ஸாம்பிள், தி apparatus for the next experiment has been set up. அதாவது அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான அந்த apparatusலாம் செட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ த apparatus அப்படின்றது அன்கவுண்டபிள் நவுன். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற வேர்ப் வந்து சிங்குலர் ஹேஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து பாருங்கள், அன்கவுண்டபிள் நவுன் அதே தான். மை லக்கேஜ் ஹேஸ் பீன் செக்ட் இன். இதில் மை லக்கேஜ், இந்த லக்கேஜ் அப்படின்றது அன்கவுண்டபிள் நவுன், அதனால் அது கூட நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற வேர்ப் வந்து ஹேஸ். அடுத்தது, ஹர் ஜுவல்லரி இஸ் டிசைன்டு பை எ வெல் நோன் டிசைனர். அவளுடைய நகைகள் ஒரு நல்ல புகழ்பெற்ற டிசைனரால் டிசைன் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஹர் ஜுவல்லரி அப்படின்றதுல இந்த ஜுவல்லரி தான் வந்து நவுன் இல்லையா? இந்த ஜுவல்லரி அப்படின்ற நவுன் வந்து அன்கவுண்டபிள் நவுன், அதனால் நம்ம அதுக்கு பக்கத்தில் வந்து இஸ் அப்படின்ற சிங்குலர் ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ அன்கவுண்டபிள் நவுன் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம சிங்குலராக தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். அதனால் அது பக்கத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்பும் வந்து சிங்குலரில் தான் இருக்கணும். அடுத்தது பாருங்கள், நவுன் எண்டிங் வித் எஸ். அதாவது சில நவுன்ஸ் வந்து அது முடிகிற இடத்துல வந்து எஸ் அப்படின்ற இந்த எழுத்து வந்து இருக்கும் இல்லையா? எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்கனாமிக்ஸ், ஃபாரன்சிக்ஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த எல்லா வார்த்தையிலையுமே முடியக்கூடிய இடத்துல வந்து எஸ் அப்படின்ற இந்த லெட்டர் வந்து இருக்கு இல்லையா? பொதுவாக நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், ஒரு வார்த்தையில் கடைசியில் எஸ் வந்துச்சுன்னா அது வந்து ப்ளூரல் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் இல்லையா? ஆனால் இந்த வார்த்தை எக்கனாமிக்ஸ், ஃபாரன்சிக்ஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது எல்லாமே எஸ்ஸில் முடியுது. அதோடைய ஸ்பெல்லிங்கே எஸ்ஸில் தான் முடியுது. எஸ் இருக்கிறதுனால அது ப்ளூரல் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. சரியா? பாருங்கள், அதுக்கு எக்ஸாம்பிள்,
These nouns have plural ending s, but they take a singular verb. அதோடைய ஸ்பெல்லிங் தான் எஸ்ல முடியுதே தவிர அது வந்து சிங்குலர் தான், அது ப்ளூரல் கிடையாது. அது சிங்குலராக இருக்கிறதுனால அதுக்கு பக்கத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப் வந்து சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும். பாருங்கள், த நியூஸ் இஸ் நாட் ரீச்டு. த நியூஸ் அப்படின்ற இந்த நவுன் வந்து சிங்குலர், அதனால் அது பக்கத்தில் நம்ம வந்து இஸ் அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், மேத்தமேட்டிக்ஸ் இஸ் a very difficult subject. மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்றது சிங்குலர் நவுன், அதனால் அது பக்கத்தில் நம்ம சிங்குலர் வேர்பை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது, ஃபிசிக்ஸ் இஸ் an essential subject. ஃபிசிக்ஸ் அப்படின்றது சிங்குலர் நவுன், அது பக்கத்தில் நம்ம வந்து இஸ் அப்படின்ற சிங்குலர் ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் எஸ்ல முடிஞ்சாலும் ஆனால் அது வந்து சிங்குலராக தான் கருதப்படும், அது வந்து சிங்குலர் தான். அதனால் அது பக்கத்தில் நம்ம எந்த ஹெல்பிங் வேர்பை தான் போடணும், இஸ் அப்படின்ற சிங்குலர் ஹெல்பிங் வேர்பை தான் போடணும். இது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், நவுன்ஸ் வித் ப்ளூரல் ஃபார்ம்ஸ் அண்ட் நோ சிங்குலர் கவுண்டர் பார்ட். அதாவது அந்த நவுனை பார்த்தா அது வந்து ப்ளூரல் ஃபார்மில் இருக்கும், அதுக்கு வந்து சிங்குலர்னு ஒன்று இருக்காது. அப்போ என்னென்னா அந்த வேர்டு எப்போவுமே அது ப்ளூரல் தான் கணக்கில் வச்சுக்கணும் நம்ம. பாருங்கள், a pair of scissors is lying on the table. A pair of scissors is lying on the table அப்படின்னு சொல்கிறோம். a pair of scissors வந்து டேபிள் மேலே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அடுத்தது பாருங்கள், the scissors are lying on the table அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நம்ம pair of அப்படின்றத யூஸ் பண்ணுறோம், இங்கே நம்ம வந்து வெறுமனே scissors மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, a pair of scissors அப்படின்னா ஒரே ஒரு சிசரை குறிக்குது. ஆனால் வெறுமனே நம்ம வந்து சிசர்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து ப்ளூரலில் குறிக்குது, பன்மையை குறிக்கிறதுனால நம்ம ஆர் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், ஃபர்னிச்சர். இந்த ஃபர்னிச்சர் அப்படின்றது ஜென்ரலாக ப்ளூரலில் தான் கணக்கில் வரும். இதை நம்ம சிங்குலரில் சொல்லணும் அப்படின்னாக்கா த பீஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லலாம். த பீஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அது வந்து சிங்குலரை குறிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ த பீஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் இன் திஸ் ரூம் இஸ் நியூ அப்படின்ற இந்த இஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை நம்ம போடணும். த பீஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் இன் திஸ் ரூம் இஸ் நியூ அப்படின்னா இங்கே அந்த ரூமில் வந்து ஒரே ஒரு ஃபர்னிச்சர் தான் இருக்குது, அந்த ஃபர்னிச்சர் வந்து புதுசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், த பீசஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் இன் திஸ் ரூம் ஆர் நியூ அப்படின்னு சொல்கிறோம். இந்த பீஸ்க்கு பதில் நீங்கள் வந்து நம்ம பீசஸ் அப்படின்னு போடுறோம். த பீசஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் இன் திஸ் ரூம் ஆர் நியூ அப்படின்னு ஏன் இங்கே ஆரை போட்டோன்னா த பீசஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்படின்றது ப்ளூரலை குறிக்கிறது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். த பீஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்படின்னா ஒரே ஒரு ஃபர்னிச்சர், த பீசஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்படின்னா நிறைய ஃபர்னிச்சர். ஒரே ஒரு ஃபர்னிச்சர் அப்படின்னா நம்ம வந்து இஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்ப் சிங்குலர் ஹெல்பிங் வேர்பு போடணும். பல ஃபர்னிச்சர் அப்படின்னாக்கா பல பீசஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்படின்னா ஆர் அப்படின்ற ப்ளூரல் ஹெல்பிங் வேர்பை நம்ம போடுவோம். இதையே நம்ம வந்து வெறுமனே ஃபர்னிச்சர் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து ப்ளூரலை தான் குறிக்கும். த பீஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லாமல் த ஃபர்னிச்சர் இன் திஸ் ரூம் ஆர் நியூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஃபர்னிச்சர் அப்படின்றது ப்ளூரல் ஃபார்ம் தான், அதுக்கு நம்ம சிங்குலராக சொல்லணும்னா த பீஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்தது பாருங்கள், நவுன்ஸ் வித் ப்ளூரல் ஃபார்ம்ஸ் அண்ட் நோ சிங்குலர் கவுண்டர் பார்ட். அதாவது ப்ளூரல் ஃபார்மில் இருக்கும், அதுக்கு சிங்குலர் வேர்டு கிடையாது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஐ கிளாஸஸ், பைனாக்குலர், people, clothes, pliers, trousers, jeans. இது எல்லாமே வந்து ப்ளூரல் ஃபார்மில் தான் இருக்குது, ப்ளூரலில் தான் இது இருக்குது. இதுக்கு வந்து சிங்குலர் கிடையாது. நம்ம வந்து ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி தான் ட்ரௌசர் அப்படின்னு சொல்லக்கூடாது, ட்ரௌசர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரே ஒரு ட்ரௌசரையும் நம்ம வந்து ட்ரௌசர்ஸ்ன்னு தான் நம்ம சொல்லணும். இதுக்கெல்லாம் சிங்குலர் கிடையாது. இவ்வளோ நேரம் நம்ம வந்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட், சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தால் எந்த மாதிரி வேர்பை போடணும், ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்தால் எப்படி நம்ம வேர்பை போடணும் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. அடுத்தது சில வார்த்தைகள் பார்க்குறதுக்கு ப்ளூரல் மாதிரி தெரியும், ஆனால் அது வந்து சிங்குலர் தான் அப்படின்னு பார்த்தோம். அது ப்ளூரல் மாதிரி தெரிஞ்சாலும் கடைசியில் எஸ்ல முடிஞ்சாலும் நம்ம வந்து பக்கத்தில் வந்து ப்ளூரல் ஹெல்பிங் வேர்பு போடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அடுத்தது சில வார்த்தைகளுக்கு வந்து ப்ளூரல் தான் இருக்குது, ஃபார்மே சிங்குலர் ஃபார்ம் கிடையாது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ உங்களுக்கு வந்து இதில் வந்து எப்படி சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டு எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சின்ன டெஸ்ட்டு. மேத்தமேட்டிக்ஸ் டேஷ் டஸ் டூ நாட் இன்ட்ரெஸ்ட் மீ அட் ஆல். மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்றது தான் நவுனு. இதில் டஸ் நாட் அப்படின்னு வருமா, டு நாட் அப்படின்னு வருமா? ரெண்டாவது கொஸ்டின், my jeans dash is not or not dry. My jeans dash is not dry or not dry. ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ்,
Practice makes perfect. Thank you, students.